கடைசியில் ஆண்டவரை எப்படி நான் இந்த ஆற்றை கடப்பேன் அப்படின்னு இவர் யோசிச்சுட்டே உட்கார்ந்து இருக்கும்போது சாயங்காலம் ஆச்சு. சாயங்காலம் வரை யோசிச்சுட்டே உட்கார்ந்து இருக்கிறார். எப்படி 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 சாயங்காலம் ஆனப்போ கொஞ்சம் ஆட்கள் இந்த பக்கத்துல இருந்து வரணும். இந்த பக்கத்துல இருந்து அந்த ஆட்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? கரையில கிடந்த பெரிய கல் எடுத்து தோல்ல வச்சாங்க. தோல்ல வச்சுட்டு நடந்து அந்த பக்கம் போய் கல்லை கீழே போட்டுட்டு அங்க போனாங்க. இவர் பார்த்தாரு, பரவாயில்லையே, இது நமக்கு தெரியாம போச்சேன்னு சொல்லி ஒரு பெரிய கல் எடுத்து தோல்ல வச்சாரு. கல் எடுத்து தோல்ல வச்ச உடனே தண்ணியால் இவர் இழுத்து செல்ல முடியல, அடந்து அந்த பக்கம் போயிட்டாரு. அப்போ உண்மையிலே சில உபத்திரவங்கள் நம்ம எதற்காக ஆண்டவர் அனுமதிக்கிறார்னு கேட்டா, நாம் கடந்து போகும்படி. சில துன்பங்கள் எதற்காக நமக்கு அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா, நாம் கடந்து போகும்படி. அப்போ உபத்திரவங்கள் நம்மை பூரணப்படுத்துகிறது.